வெல்கம் shakshicook and lifestyle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படிங்க? நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்துக்கலாம். எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 கப் அளவு அரிசி, அதாவது இட்லி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இட்லிக்கு அரிசி பதில் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம், பச்சரிசி எடுத்துக்கலாம். நம்ம கையில் என்ன அரிசி இருக்கோ நம்ம அதை வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஊற வச்ச அரிசி எல்லாத்தையுமே நம்ம அதோட சேர்த்து விட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு, அதாவது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா கொரான்னு இதேமாரி இருக்கணும். அதாவது ரொம்பவும் நைஸாக அடிப்படக்கூடாது. இப்படி கொரான்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், காரத்துக்கு பச்சை மிளகா கட் பண்ணி, தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறோம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன். அப்புறம் தேங்காய் 1/4 மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் பொடிசாக. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகினதும் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம அதோட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும், கிண்டி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நிறம் வர டைமில் நம்ம வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு கொஞ்சம் நல்லா பொட்டி தெரித்து வரட்டும். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம வந்து காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா ஒரு வத்தல், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து நீங்கள் அதோட சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் கண்ணாடி பதம் வரது வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் நம்ம இப்போ அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன் இதோட சேர்த்துக்கிறேன்னா, இது வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரும்போது நமக்கு வந்து உளுந்து பருப்பு எல்லாம் சேர்த்து வதக்கும்போது நல்லா மனம் வரும். நீங்கள் வந்து உள்ளி பிடிக்காதவங்க வந்து இதோட உள்ளி சேர்க்கணுன்னு இல்லை, வேணுன்றவங்க உள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இனி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு நல்லா அரைப்படக்கூடாதுங்க, லைட்டாக ஒரு திருன்னு பக்குவம் இருக்கணும். இதே போல் எல்லாத்தையும் மேலேருந்து கீழே எல்லா இடத்துலையும் தேங்காய் எல்லாம் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு நம்ம இன்னும் சேர்த்துக்கல. தேவையான உப்பு எல்லாமே இதுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் தான் நம்ம வந்து கரெக்டாக உப்பு சேர்க்க முடியும். இதுக்கு மேலே நல்லா வறண்டு வந்துடுச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்தாலும் மிக்ஸ் ஆகாது. அதனால் இந்த டைமில் லைட்டாக வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக வந்து உப்பு இருக்குதானே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதேமாரி நல்லா தண்ணி வற்றி சுண்டி வரும். நீங்கள் நல்லா இன்னும் நமக்கு சுண்டி வரணும். நல்லா சுற்றி அதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி ரெடி பண்ணி எடுங்க. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல மாவு உருண்டு வந்துடுச்சு, நல்லாவே வெந்து வந்திருக்கு. அதாவது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து எந்த மாவுமே வந்து நமக்கு வந்து படக்கூடாது. அப்படி கையில் வந்து பார்த்தீங்கன்னா மாவே வரக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நமக்கு சூடு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மீடியம் சைஸ் அளவு, லெமன் சைஸ் இருக்கு இல்லையா, மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் மார்னிங்காகவும் டெய்லி இட்லி தோசை அப்படியே சாப்பிட்றீங்கன்னா, உங்களுக்கு அன்னைக்கு பிடிக்கலன்னு சொன்னால் இந்த மாதிரி ஈஸியாக சட்னி செய்து சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஈவினிங் மாலை, அதாவது மாலையில் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை நம்ம செய்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பால் சைஸில் நான் உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. இனி வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து லைட்டாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கண்ணு பாத்திரம் வச்சாச்சு. இதில் ஒவ்வொரு உருட்டி வச்சிருக்கிற ஒவ்வொரு உருண்டையாக நம்ம அதோட சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டையும் இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதை வந்து கொஞ்சம் மாவு நல்லா வந்து வதக்கி எடுத்ததுனால நமக்கு வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே எல்லாம் வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், உருண்டையெல்லாம் நல்லா பலான்னு இருக்குது. இப்போ நம்ம ஒரு தட்டெலாம் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம், அப்படியே நம்ம வந்து கடித்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாகும். தேங்காய் சேர்த்ததுனால, தேங்காய் உப்பு காரம் எல்லாம் இருக்கிறனால நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.